யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். போதும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார். இயேசு கிறிஸ்துவை வேதம் அடையாளப்படுத்துகிற விதத்தை பாருங்கள். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் வார்த்தை என்று அடையாளப்படுத்துகிறார். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தான் தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. அந்த வார்த்தை என்னவாயிற்று? மாம்சமாய் இயேசுவாய் தன்னை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தும் போது, ஒரு மாம்சத்துல ஒரு மனுஷனாய் இந்த பூமியில தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு காரியத்துல நிறைந்திருந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் வார்த்தையாய் இருந்தார். வார்த்தை மாம்சமானது. மாம்சம் எப்படி இருந்தது? இந்த உலகத்தில் ஒரு இயேசுவாய் தன்னை ஒரு மனுஷனாய், யோசேப்பின் குமாரனாய், மரியாளின் குமாரனாய் தன்னை அடையாளப்படுத்தும் போது அவர் எதுல நிறைந்திருந்தார்னா, கிருபையிலையும் சத்தியத்திலையும் நிறைந்திருந்தார். தன்னை அடையாளப்படுத்தும் போது, ஒரு மாம்சத்துல தன்னை அடையாளப்படுத்தும் போது ஆதியில வார்த்தையாய் இருந்தார். அப்பெல்லாம் வார்த்தையாய் செயல்பட்டார். வார்த்தையாகவே தன்னை வெளிப்படுத்தினார். மோசேட்ட வார்த்தையாய் பேசினார், ஆபிரகாம்ட்ட வார்த்தையாய் பேசினார், யாக்கோப்ட்ட வார்த்தையாய் பேசினார், தீர்க்கதரிசிகள்ட்ட வார்த்தையாய் பேசினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்கள் வரும்போது வார்த்தையாய் அல்ல, ஒரு மாம்சமாய் தன்னை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவாய், இயேசுவாய் தன்னை வெளிப்படுத்தினார். தேவகுமாரனாய் தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை வாழும்படி தன்னை இயேசு ஒப்பு கொடுத்த போது அவர் எதுல நிரம்பி இருந்தார்? கிருபையினாலையும் சத்தியத்தினாலையும் நிறைந்தவராயிருந்தார். இந்த காலவேளையில இந்த உலகத்தில் வாழுகிற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், அபிஷேகம் பெற்ற நாம், தேவனை ஆராதிக்கிற நாம் நிரம்பி இருக்க வேண்டிய ஒன்று கிருபையினாலையும் சத்தியத்தினாலையும் நாம் நிரம்பி இருக்கணும். ஏன்னா இயேசு மாம்சத்தில் இருந்த போது கிருபையிலையும் சத்தியத்திலையும் நிரம்பி இருந்தார். அப்ப இந்த காலவேளையில இந்த 6வது மாதத்தின் கடைசி நாள்ல நிற்கிறோம். அடுத்து ஒரு புதிய மாசத்துக்குள்ள போக போறோம். வருஷத்தின் நடு மையத்தில் நிற்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு, என் மாம்சத்தில், என் சரீரத்தில் அல்லது என் வாழ்க்கையில் நான் எப்படி வாழணும்னா, நான் நிரப்பப்பட்டவனாய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்பட்டவனாய் நான் வாழணும். 17ஆம் வசனத்தில் பாருங்க, எப்படி நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்ன செஞ்சிட்டு உண்டாகிட்டு. ஏன் உண்டாகிட்டு? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தார். நீங்களும் நானும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தால் நம்ம வீட்டுக்குள்ள கிருபை வெளிப்படும், நம்ம வீட்டுக்குள்ள சத்தியம் வெளிப்படும். ஒரு ஆவிக்குரியவன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்படும். தேவ கிருபை அவசியம். தாவீது சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை எனக்கு நல்லது. அப்போ நான் கிருபையில நிரப்பப்படணும், என் வாழ்க்கை சத்தியத்தினால நிரப்பப்படணும். நான் மாம்சத்துல இருக்கிறேன், இந்த உலகத்துல ஜீவிக்கிறேன். ஆனா ஜீவிக்கிற என் வாழ்வில், என் குடும்பத்தில் தேவ கிருபை வெளிப்பட வேண்டுமானால் நான் கிருபையை சுமக்கணும், நான் சத்தியத்தை சுமக்கணும், அதுல நான் நிரப்பப்பட்டு இருக்கணும். கிருபையும் சத்தியமும் என் வாழ்க்கையின் அடையாளங்களாய் மாறணும். கிருபையும் சத்தியமும் என் வாழ்க்கையின் பலனாய் மாறணும். வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும், நீதி முத்தம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கிருபையும் சத்தியமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரங்களாய் இருக்கிறது. இந்த காலவேளையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, தேவ கிருபையும் அவருடைய சத்தியத்தையும் நாம் சுமக்கிறவர்களாய் மாறணும், அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறணும், அதில் நிரப்பப்படணும். இயேசு நிரப்பப்பட்டார். அவருடைய வாழ்வின் ஜெயத்திற்கு காரணம் அதுதான். ஏன்னா அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்ததுனால உலகத்துக்கு தன்னை அடையாளப்படுத்தினார்.
29ஆம் வசனம் பாருங்க. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்ததினால அவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் அடையாளப்படுத்தினார். அப்போ கிருபையும் சத்தியமும் என் மேல பெருக பெருக தேசத்தின் நடுவே அது என்னை அடையாளப்படுத்தும். சமுதாயத்தின் நடுவே நான் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. 34ஆம் வசனம் பாருங்க. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். ஆட்டுக்குட்டி தேவனுடைய குமாரன் அடையாளப்படுத்துகிறார். எல்லா இடத்திலுமே இயேசுவை குறித்த ஒரு அடையாளம். ஒன்னு ஆட்டுக்குட்டி, 2 தேவகுமாரன். அதுல வாஸ்து பாருங்க 41ஆம் வசனம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று பாருங்க. ஆட்டுக்குட்டி தேவனுடைய குமாரன் மேசியா அல்லது கிறிஸ்து அடையாளப்படுத்தப்படுகிறார். சமுதாயத்தின் நடுவே, சபை நடுவே, நம்ம ஜனங்கள் நடுவே, யோவான் நடுவே, சீசர்கள் நடுவே அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்போ நான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நான் நிரம்ப நிரம்ப என்னை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். அவருடைய அழைப்பை குறித்து பேசப்படுகிறது. அவர் எதற்காய் வந்தார்? அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாய் தன்னை ஒப்புக் கொடுக்க வந்தார். சோ வந்த நோக்கத்தை அடையாளப்படுத்துகிறார். அவர் யார்? அவர் தேவனுடைய குமாரன். அது அடையாளப்படுத்தப்படுகிறது. சரி, அவர் என்ன செய்ய போகிறார்? அவர்தான் வரப்போற கிறிஸ்து, சபையை மீட்டெடுக்க போகிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சபையின் அடையாளம் அவர். அப்ப பாருங்க, அவருடைய அழைப்பு, அவர் யார், அவர் என்ன செய்ய போகிறார், எல்லாத்தையுமே அடையாளப்படுத்தினது கிருபையும் சத்தியமும். இந்த காலவேளையிலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் நிரப்பப்படுவோமானால் நம்மையும் அடையாளப்படுத்தி நடத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் கிருபையில நிரப்பப்படணும். ஒரு நிமிடம் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்னை நீர் நிரப்பணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். வருஷத்தின் நடுவில் நிற்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்புங்க. நான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவனாய் வாழணும் ஆண்டவரே. நான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மூடப்பட்டவனாய் இருக்கணும். என் மேல ஒரு தேவ கிருபை, என் மேல உம்முடைய சத்தியம் வெளிப்படுவதாக, என் மேல உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, என் ஆத்துமா தேவ கிருபையினால நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. கிருபையினால இந்த கிருபையும் சத்தியமும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும் என்பதற்கு ஒரு வசனத்தை அடையாளப்படுத்தி அதுல இருந்து 2-3 காரியங்களை வேகமாய் தியானித்து நாம் கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 57ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துட்டு சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என்னை நிந்திக்கையில் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அந்த வார்த்தையை பாருங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலா அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? சேலா அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப மேல இருந்து என்ன செய்யணும்? இந்த பாட்டை பாடணும். ஏன்னா சங்கீதங்கள் எல்லாமே பாடல்கள் தான். சேலான்னு சொன்ன இடத்துல திரும்ப 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 இந்த வரிகள் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பாடுவாங்க. என்ன சொல்லி பாடுறாங்க? என்னை விழுங்க பார்க்க, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஏன்னா என்னை ஒருத்தன் விழுங்க பார்க்கிறான், அவன் நிந்திக்கிறான், என்னை விழுங்க ரெடி ஆயிட்டான், என்ன நிந்திக்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க? பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். என்ன ஒத்தாசை அனுப்புவார்? தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என்னை விழுங்க பார்க்கிறான், சத்துரு என்னை விழுங்க பார்க்கிறான், என்னை அழிக்க நினைக்கிறான். ஆனா அதுக்கு நடுவில் நான் திரும்ப 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 திரும்ப
திரும்ப பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், பரலோகத்திலிருந்து எனக்கு உதவி செய்வார். ஒன்று தெரியுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்று புரிந்து கொள்ளணும். சோகமான அல்லது நம்மளை உடைக்கக்கூடிய பாடல்களை விட விசுவாசமான பாடல்கள் ரொம்ப முக்கியமானது, விசுவாசமான வரிகள் ரொம்ப முக்கியமானது. நான் தாண்டி சொல்லுவேன், கர்த்தர் என்னை எழும்ப செய்வார், எனக்கு உதவி செய்வார், அவர் என் வாழ்க்கையில் ஆச்சரியமானவர், என்னை நடத்துவார். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாட்டு பாடுறோம்? ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? அதை சொல்ல 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 ஆண்டவர் தமது கிருபையும் தமது சத்தியத்தை என்ன செய்வார்? எனக்கு அனுப்புவார். அவர் சொல்றார், பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஏன்னா என்னை விழுங்க பார்க்கிறேன், சத்துருனை விழுங்க நினைக்கிறேன், ஆனா கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். என்ன ஒத்தாசைன்னு தெரியாது. அவர் சொல்றாரு, கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். என்ன உதவி வரும் தெரியாது, ஆனா கர்த்தர் உதவி செய்வார். என திரும்ப 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 பாடிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் வசனம் சொல்லுகிறது, தேவன் கிருபையும் தமது சத்தியத்தை என்ன செய்வார்? அனுப்புவார். என்னை விழுங்க பார்க்கிறவன் எனக்கு முன்ன நின்றுட்டு கொண்டு இருக்கிறான், அவர் கிருபையும் சத்தியத்தையும் எனக்காக அனுப்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். விழுங்க பார்க்கிறவன் என்று சொல்லும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அது சிங்கமோ கரடியோ பெரிய மிருகமா இருந்தால் காயப்படுத்திட்டு தான் விழுங்க பார்க்கும் இல்லையா? அது வேகமா வந்தவனே கழுத்தையோ அல்லது எதை பிடிக்க முடியுமோ பிடிச்சி கடிச்சு அதனுடைய ரத்தம் வழியும் போ அந்த மிருகம் பலனற்றதாய் கிடக்கும் போது, அந்த மிருகம் இப்போ ஒரு சிங்கம் வந்து கடிக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மானா இருக்கட்டும், அந்த மானை கடிச்ச உடனே அதால ஓட முடியாது, பலனற்றதாய் போகும். பலனற்றதானதுக்கு பிறகு நின்று நிதானமா அந்த மிருகத்தை என்ன செய்யலாம்? வேட்டையாட முடியும். அதே இது மலைப்பாம்புன்னு வச்சுக்கோங்க, பாம்புகள் அப்படி இல்லை. ஒரு மானையோ மாட்டையோ ஆட்டையோ பார்த்தா வேகமாய் போய் அப்படியே உடம்பை சுத்தி அதை நெரிச்சு எடுக்கும். ஒரு நெரிக்கும் போது அந்த மிருகத்துடைய எலும்புகள் எல்லாம் உடையும். எலும்பெல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டா பாதி உயிர் கடந்தாலும் அதால ஓட முடியாது. ஏன்னா எலும்பெல்லாம் உடைஞ்சிருச்சு, இனி செயல்பட முடியாது. அப்போ நல்லா யோசித்துக்கோங்க, விழுங்க பார்க்கிறவன் என்று சொல்லும் போது அவன் என்னை செயலற்றவனாய் மாற்றி விட்டான். என்னை செயலற்றவனாய் மாற்றினதுனால தான் என்னை விழுங்க பார்க்கிறான். பேதுரு சொல்றார், சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ எப்ப நான் செயலற்றவனாய் மாறுகிறேனோ, எப்ப என் எலும்புகள் உடைக்கப்படுதோ, எப்ப எனக்கு எதிராய் போராட்டம் எழும்புதோ, எப்ப நான் தடுமாறுவேனோ, அந்த நேரத்தில் என்னை விழுங்குவதற்கு சத்துரு எப்படி இருக்கிறான்? ஆயத்தமா இருக்கிறான். தாவீது சொல்றாரு, நான் செயலற்றவனா கிடக்கிறேன், அவன் என்ன நிந்திக்கிறான், நான் எப்படி இருக்கிறேன்? செயலற்றவனா இருக்கிறேன். என்னால இனி பிரயாசப்பட முடியாது, இனி ஓட முடியாது, இனி யுத்தம் பண்ண முடியாது, நான் செயலற்றவனா கிடக்கிறேன், என் எலும்புகள் உடைக்கப்பட்டு இருக்குது. இப்போ சத்துரு நிந்திக்கிறான், என்னை நிந்திக்கிறான். பாத்தியா, விழுந்துட்டல்ல, தடுமாறிட்டல்ல, அவ்வளவுதான். என்னவோ வேகமா ஓடுன, வேகமா ஜெபம் பண்ண, வேகமா பிரயாசப்பட்ட, அவ்வளவுதான். இவன் நிந்திக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். அப்ப என்னை விழுங்க நினைக்கையில் கர்த்தர் எதை அனுப்புவாராம்? கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், என்னை ஏதோ ஒன்று விழுங்க நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை கிருபையினாலையும் சத்தியத்தினாலையும் நிரப்ப விரும்புகிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்படுற நம்மளை சத்துரு விழுங்க முடியாது. இயேசுவு கிட்ட பல தடவை சத்துரு வந்து பார்த்தாலும் ஒரு தடவை கூட சத்துருவால இயேசுவை மேற்கொள்ள முடியல. ஏன் முடியல? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தார். தாவீது சொல்றார், என்னை விழுங்க பார்க்கிறவன் நின்று கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். இந்த காலவேளையில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருக்கான், ஆண்டவரே என்னை விழுங்க பார்க்கிறான், சூழ்நிலை என்னை விழுங்க பார்க்குது, நிலைமைகள் எல்லாமே மோசமா இருக்குது, நான் செயலற்றவனே போல் இருக்கிறேன், பிரயாசப்பட முடியல, அவ்வளவுதான், இனி என்ன செய்ய, நம்பிக்கை இல்லாதது போல் இருக்கிறேன், ஆனால் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் வாஞ்சிப்போம். ஆனால் கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த விழுங்க பார்க்கிறவன் யாரை விழுங்க பார்க்கிறான்? யார் மேல கவனம் வைக்கிறான்? ஒன்று ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். யாரை சத்துரு விழுங்க தீவிரிக்கிறது? வசிக்கலாமா? ஆதியாகமம் 41 அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 41:7. சாவியான கதிர்கள் 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது,
பார்வோன் விழித்துக் கொண்டது சொப்பனம் என்று. அந்த வார்த்தையை பாருங்க, சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. பார்வோன் கண்ட மிகப்பெரிய சொப்பனம் இது. ஒரு கீழ்காற்றினால் தீந்தது போல் இருக்கிற ஒரு 7 கதிர்கள் வளருது. அதே பக்கத்தில் நல்ல நிறைமேனியாய் அழகா இருக்கிற கதிர்களும் வளருது. நிறைமேனிங்கும் போது அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற கதிர்கள். இப்ப அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற அந்த நிறைமேனியான கதிர்களை எது விழுங்கி போட்டது? சாவியான கதிர்கள். அதுல 23, 24 வாஸ்து பாருங்க. பின்பு பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி விட்டது. பாருங்க, 7 நல்ல கதிர்கள் என்ன செய்தது? விழுங்கி விட்டது. சம்பவத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பார்வோன் காண்கிற சொப்பனத்தில் நிறைமேனியாய் நல்ல அழகாய் அறுவடைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற கதிர்களை பதறானவைகள், சாவியானவைகள், கீழ்காட்டில் தீந்து போனவைகள், அவைகள் பலனற்றவைகள், அவைகள் தீந்து போனவைகள், அவைகள் பதறு. ஆனா அதுக்கு ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. நிறைமேனியான இந்த கதிர்களை விழுங்கும்படி எழும்பி வந்தது. அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது என்று பார்வோன் சொப்பனம் கண்டான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், சாத்தான் யாரை விழுங்க பார்க்கிறான் தெரியுமா? ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொஞ்சம் பலன் கொண்டு, கொஞ்சம் ஆவில எழும்பி, கொஞ்சம் ஜெபத்துல எழும்பி, கொஞ்சம் அப்படியே ஒரு பூ விட்டு, ஒரு மலர் விட்டு, அப்படியே ஒரு கொஞ்சம் கதிர்களை வைத்து ஆவியில எழும்புகிறவனை விழுங்கும்படி சத்துரு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆவியில எழும்புகிறவன் நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் நான் கிருபையில் சத்தியத்தில் நிரம்பணும்னா, நான் ஆவியில எழும்ப எனக்கு எதிராய் என்னை விழுங்கி போடும்படி ஏதோ ஒரு கதிர் எழும்பி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறக்க கூடாது. நான் ஆவியில எழும்ப நான் கவனமாய் ஓடணும். இங்க பார்வோன் சொப்பனத்தை கண்டு கலங்குகிறான். ஏதோ ஒன்று நடக்க போகுது. நிறைமேனியான கதிர்களை எல்லாம் இந்த சாவியான கதிர்கள் விழுங்குகிறதே என்று அவன் கலங்கி போய் நிற்கிறான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் தெரியுமா கிருபை தேவை? ஏன் தெரியுமா சத்தியம் தேவை? என்னை விழுங்க பார்க்கிறவன் நான் வளர அவன் எப்படி பார்க்கிறான் பாருங்க. வளரட்டும், பார்ப்போமே. நல்ல நிறைமேனியா வரும் வரைக்கும் காத்திருக்கிறான். நல்லா வளர வரைக்கும் காத்திருக்கிறான். வளர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாகும் போது விழுங்கி போட காத்திருக்கிறான். அநேகர் விழுந்து போறது அப்படிதான். வளர்ந்து நல்ல எழும்பி ஆண்டவருக்குள்ள வரும்போ பிசாசு பல நேரத்தில் ஏதாவது ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து, ஏதாவது நெருக்கத்தை கொண்டு வந்து அப்படியே தடுமாற பண்ணுகிறான், அப்படியே விழுந்து போக பண்ணுகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை அத்தோடு அழிந்து போகிறது. நல்லா எழும்பி வந்த வாழ்க்கை யோசித்து பாருங்க. நான் நல்லா எழும்புறேன், ஆனா விழுந்து போறேன். நல்லா பிரகாசிக்கிறேன், விழுந்து போறேன். நல்லா எழும்பி ஜீவிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா இருக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு காரியத்தில் என் வாழ்க்கை தடுமாறுது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேட்கணும், எனக்கு ஒரு கிருபையும் சத்தியத்தையும் ஆண்டவர் எனக்கு தரணும். ஏன்னா இவனை விழுங்க பார்க்கிறான். நான் நிறைமேனியா இருக்கிறேன், இப்பதான் வளர்றேன், இப்பதான் எழும்புறேன், இப்பதான் என் குடும்பம் தலைக்குது. ஆனா அதற்குள்ள தள்ளுவதற்கு பிசாசு போராடுதே. அப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒண்ணு, 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். நம்ம ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கிருபை, உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியத்தையும் என் மேல வச்சிரணும். அதால என்னை நிரப்பணும், அது என் வாழ்க்கையை நிரப்பணும். ஏன்னா என் நிறைமேனியா இருக்கிற என்னை அழிக்க பிசாசு தந்திரமாய் போராடுகிறான். வளருகிற என்னை அழிக்க பிசாசு போராடி கொண்டிருக்கிறது. என் ஆவிக்குரிய ஜீவியத்தை தடுமாற பண்ண சத்துரு போராடி கொண்டிருக்கிறது. இப்பதான் ஒரு வருமானம் வருது, இப்பதான் ஒரு ஆசீர்வாதம் வருது, இப்பதான் ஒரு வேலை கிடைக்குது. ஆனா கையில கிடைக்கும் முன்ன கெட்டு போகுது. இப்பதான் கொஞ்சம் எழும்புறேன்னு சொல்றேன் பாருங்க. அப்படி எழும்பும் போதெல்லாம் நம்மளை விழுங்குவதற்கு ஏதோ ஒன்று காத்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்கணும், எனக்கு உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியத்தையும் என் வாழ்க்கையில தரணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் சத்தியம் எனக்கு தேவை. என்ன, நான் இப்பதான் எழும்புறேன், இப்பதான் கால் ஊன்றேன், இப்பதான் தலைத்து எழும்புறேன். பட்டு போய் கிடந்த என் வாழ்க்கை, விழுந்து போய் கிடந்த என் ஜீவியம் இப்பதான் எழும்புது. ஆனா எழும்புறதுக்குள்ள என் ஓட்டம் முடிஞ்சிடக்கூடாது. ஒரு நிமிடம் ஜோமனுங்க பார்க்கலாம். நான் எழும்புறதுக்குள்ள என் ஓட்டம் முடிஞ்சிடக்கூடாது. நான் எழும்புறதுக்குள்ள என் ஜீவியம் முடிஞ்சிடக்கூடாது. ஜெபத்துல எழும்புனா அதுல பிரகாசிக்கணும், அபிஷேகத்துல எழும்புனா அதுல பிரகாசிக்கணும்,
ஆராதனையில எழும்பணும்னா அதுல பிரகாசிக்கணும், பரிசுத்தத்தில் எழும்பணும்னா அதுல பிரகாசிக்கணும். இப்பதான் எழும்புறேன், எழும்பும் போதே சாவியான காரியங்கள், பதறான காரியங்கள் அவைகள் என்னை மேற்கொள்ளுகிறது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியத்தையும் இந்த பகல் வேளையில் எங்க மேல அனுப்புவீராக, எங்க மேல அனுப்புவீராக. எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்க? நான் எழும்பும் போதெல்லாம் என்னை விழ பண்ணுகிறது. எனக்கு ஒரு கிருபையும் சத்தியமும் தேவை. நான் எழும்ப நினைக்கும் போதெல்லாம் சத்துருவினை விழ பண்ணுகிறானே, எனக்கு கிருபையும் சத்தியமும் தேவை. என் வாழ்க்கை, என் குடும்பம், என் வருமானங்கள், என் படிப்பு, என் எக்ஸாம் இப்பதான் எழும்புது. எலும்பு முன்ன வியாதி, எலும்பு முன்ன பிரச்சனை, எலும்பு முன்ன போராட்டம், அவைகள் நடுவில் ஒரு கிருபைய, ஒரு சத்தியத்தை எங்க வாழ்க்கையில் அனுப்புவீராக. எத்தனை பேர் ஆண்டுட்டு கேட்கிறீங்க? உடவா நாம ரியாந்தராதரா. சில தடைகளை கர்த்தர் உடைக்கட்டும், சில தடைகளை உடைக்கட்டும். நிறைமேனியா இருக்கிற நம்முடைய ஜீவியத்தை அழிக்க போராடுகிற பதறான கிரியைகள், பதறான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த பகல் வேளையில மாறுவதாக. ஹalleluya. ஓ ஆமே, கர்த்தர் நல்லவன். பதறானவைகள் மாறட்டும். அது பதர் அல்லவா? பதர் நம்மை மேற்கொள்ள கூடாது. சாமி, தீந்து போனவைகள் நம்மளை மேற்கொள்ள கூடாது. நீ நிறைமேனி, நீ நிறைமேனி, நீ கோதுமை அல்லவா? பதர் உன்னை மேற்கொள்ள கூடாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கோதுமையை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி உண்டாகட்டும். அறுவடைகளை சுற்றிலும் வேலி உண்டாகட்டும். அதரகனதரா அவுடமானதரா. நான் விழுந்து போக அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் தடுமாற அழைக்கப்பட்டவன் அல்ல. நிறைமேனியா இருக்கிற என் மேல கர்த்தருடைய வேலி உண்டாவதாக. ஹalleluya. சந்தோஷமாய் ஹalleluya. அப்போ நிறைமேனி அப்பதான் வளருது, அப்பதான் எழும்புது. ஆனா ஒரு யோசேப்பை கர்த்தர் எழுப்பினார். அதை பாதுகாக்கக்கூடிய கிருபை உள்ள ஒரு யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்துக்குள்ள வைத்திருந்தார். இந்த நிறைமேனியை அழிக்கக்கூடிய அதிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் யோசேப்புக்குள்ள வைத்திருந்தார். நீங்களும் நானும் கிருபை உள்ளவர்களாய், சத்தியத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்வில் நம்மை கொண்டு பாதுகாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒன்னு செழுமையும் நிறைமேனியுமான கதிர்களை விழுங்க பார்க்கிறார். இரண்டாவதாக பரிசுத்தமானவைகளை சுமப்பவனை விழுங்க பார்க்கிறான். பரிசுத்தமானவைகளை சுமப்பவனை சத்துரு விழுங்க பார்க்கிறான். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 32 என்னாகமம் 16:32. பூமி வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்குரிய எல்லா மனிதரையும் சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. பூமி பிளந்து கோராகையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தது? விழுங்கி போட்டது. யார் இந்த கோராக்? இந்த கோராகுடைய சந்ததி என்ன? 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு. எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் தெரியுமா? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல கோஹாத்தின் வம்சத்தை சார்ந்தவன். என்ன வம்சம்? என்ன வம்சத்தை சார்ந்தவன்? கோஹாத்தின் வம்சத்தை சார்ந்தவன் இந்த கோராகு. ஆனா இந்த கோராகு ஆரோனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் எழும்பி நாங்களும் தூபம் காட்டுவோம், நாங்களும் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி முன்ன வந்து நின்னதனால கர்த்தருடைய கோபம் வந்தது. ஆண்டவர் பூமியை பிளந்து கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் பூமியில அழித்து போட்டார். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கோராகுடைய வம்சம் கோஹாத்து, இப்படி சொல்றேனே, கோராகுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? பரிசுத்தமானவைகளை சுமக்கிற வேலை. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாக புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்தரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவர்களுக்குரியது. 15 பாளையம் புறப்படும் போது பரிசுத்த ஸ்தலத்தையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வரக்கடவர்கள்.
சாகாதபடிக்கும் பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை லேவி கோத்திரத்தில் இந்த கோகாத்தியருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்புனா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும், மேஜையை சுமக்கணும், குத்துவிளக்க சுமக்கணும், தூப பீடத்தை சுமக்கணும், தொட்டியை சுமக்கணும், பலிபீடத்தை சுமக்கணும். இத்தனை பொருட்களையும் சுமப்பது யாருடைய வேலை? கோகாத்தியருடைய வேலை. அந்த கோகாத்தின் வம்சத்தில் தான் ஒருத்தன் இந்த கோராகு. அப்போ கோராகுக்கு என்னதான் வேலை? பலிபீட உடன்படிக்கை பெட்டியவோ மேஜையவோ குத்துவிளக்கு ஏதோ ஒண்ணு சுமக்கிற வேலை. தன் தோல்ல வச்சு ஆண்டவர் காட்டுகிற இடத்துக்கு என்ன செய்யணும்? சுமந்துட்டு போகணும். அன்னைக்கு மேகஸ்தம்பம் எழும்பும் போதெல்லாம் இவர்கள் எழும்பி புறப்படுவார்கள். அப்படி புறப்படும் போது இதை சுமக்கணும். மற்றவர்களுக்கு மாடுகள் உண்டு, அந்த மாடுகளை வச்சு பலகைகள், துணிகள் இது எல்லாத்தையும் சுமந்துட்டு போவாங்க. ஆனா இவர்களுக்கு மாடுகள் கிடையாது. உடன்படிக்கை பெட்டிய தோல்ல சுமக்கணும், தூபபீடத்தை தோல்ல சுமக்கணும், ஆமே மேஜையை தோல்ல சுமக்கணும், பரிசுத்தமான பனிமூட்டுகள் அனைத்தையும் தோளில் சுமக்கணும். தோளில் சுமக்க வேண்டிய கோராகை பூமி விழுங்கி போட்டது. பரிசுத்தமானவைகளை சுமக்கிற இவனை, ஆமை எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. இவனுடைய ஊழியமே மகா பெரிய ஊழியம், இவனுடைய வாழ்க்கை மகா பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறது. பரிசுத்தமானவைகளை சுமக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனா அழைக்கப்பட்ட இவனை விழுங்கும்படி சத்துரு எப்படியெல்லாம் வகை தேடுறான் பாருங்க. அழைக்கப்பட்ட கோராகு, இந்த கோராகின் சந்ததி கிட்டத்தட்ட 15 சந்ததி அடுத்து இவர்கள் ஆலயத்துக்கு பக்கத்திலே வரல. 15 சந்ததி தலைமுறைகள் ஆலயத்துக்கு அருகிலே வரல. 15வது தலைமுறை சாமுவேல், கோராகின் சந்ததியில் பிறந்த சாமுவேல் தான் ஆலயத்துக்குள்ளே வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அப்ப 15 தலைமுறை இந்த ஜனம் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாத அளவுக்கு இவர்கள் விழுங்கப்பட்டார்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? கிருபையும் சத்தியமும் தேவை. நான் பரிசுத்தமானவைகளை சுமக்கும்படி அழைக்கப்பட்டவன். நான் தேவ மகிமையை சுமக்கிறவன், தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவன், அபிஷேகத்தை சுமக்கிறவன், கிருபையை சுமக்கிறவன், ரட்சிப்பை சுமக்கிறவன், தேவன் தந்த ஆத்தும பாரத்தை சுமக்கிறவன், ஜெப ஆவியை சுமக்கிறவன். அப்ப நான் சுமக்கிறவன், நான் ஒரு சுமை தாங்கி. நான் சுமக்கிறதுனால, ஆமே, நான் சுமக்கிற நான் சத்துருவின் கையில விழாதபடி தப்பி ஓட வேண்டுமானால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நான் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. சுமக்கிற நான் சுமக்க அழைக்கப்பட்டவன். நான் மகிமையை சுமக்க அழைக்கப்பட்டவன், பலிபீடத்தை சுமக்க அழைக்கப்பட்டவன், ஜெப ஆவியை சுமக்க அழைக்கப்பட்டவன், தேவன் தந்த வேதத்தை சுமக்க அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்ட என்னை சத்துரு விழுங்கிடக்கூடாது, அழைக்கப்பட்ட என்னை சத்துரு அழிச்சிடக்கூடாது. 15 தலைமுறை ஆலயத்துக்குள்ள லிஸ்டே காணும், கோராகின் சந்ததியை காணும். ஏன்னா சுமக்க வேண்டியவனை பிசாசு விழுங்கி போட்டது, சுமக்க வேண்டியவனை பூமி விழுங்கி போட்டது. இந்த கால வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நான் சுமக்கும்படி அழைக்கப்பட்டவன், என்னை சத்துரு விழுங்கிடக்கூடாது. பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பணும். வாலிப பிள்ளைகள் சொல்லணும், நான் சுமக்கும்படி அழைக்கப்பட்டவன், நான் விழுந்து போயிடக்கூடாது. எனக்கு கிருபையும் சத்தியத்தையும் ஆண்டவர் அனுப்பணும். ஏன்னா பூமி என்னை விழுங்க ஆயத்தமாய் இருக்கிறது, பாவம் என்னை விழுங்க ஆயத்தமாய் இருக்கிறது. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், என்னை நரகத்துக்கு கொண்டு போகவும் அவைகள் ஆயத்தமாய் இருக்கிறது. அப்படியானால் அவைகளுக்கு தப்பி ஓடுவதற்கு எனக்கு கிருபையும் சத்தியமும் தேவை. ஆமே. அப்படி எல்லாம் யோசித்துக் கொள்ளணும். என்னை நான் சுமக்கும்படி, கிருபைகளை சுமக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், சரி 19ஆம் அதிகாரம், ஆமென், ஆமே 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. ஆமே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் எலியாவின் பிறகு ஓடி தகப்பனையும் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை சொல்லுங்க, நான் உனக்கு
செய்தாதை. அவர் சொல்ற, போயிட்டு வா, உன் அம்மா போய் சொல்லிட்டு வா, விருந்துலாம் வச்சு சொல்லிட்டு வா, பிரச்சனை இல்லை. ஆனால் உன் மேலே தோல்ல போட்ட அந்த சால்வை என்ன செஞ்சுக்கணும், நினச்சி கொள்ளணும். ஏன்னா நீங்கள் வாஸ்து பாருங்க, 19ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை பாருங்க. எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை எதை போட்டான், தன் சால்வையை போட்டாச்சு. போட்டதுக்கு பிறகு எலிசா சொல்றாரு, ஐயா சால்வையை போட்டிரு, சரிதான், நான் என் வீட்டில் போய் என் அம்மா அப்பாட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேங்கிறார். அப்போ எலியா சொல்லி விடுறாரு, போயிட்டு வா, ஆனால் உன் தோல்ல போட்ட சால்வை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. நீ சுமக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை என்ன செய்யாத, மறக்காத. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அந்த வார்த்தை சொல்லுங்க, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அவர் சொல்றாரு, உன் ஃபேமிலி உன்னை மேற்கொள்ள விட்டுறாத. அங்க போறது சரி, இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, மரித்தோர்கள் தங்கள் மரித்தோரை என்ன செய்யட்டும். ஒருத்தன் சொல்லலாம், இயேசுவே என் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேங்கிறான். இயேசு சொல்றாரு, மரித்தோர்கள் தங்கள் மரித்தோரை என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணட்டும். ஒருத்தன் சொல்றான், இயேசுவே நான் என் அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றேன். அப்ப இயேசு சொல்றாரு, கலப்பையின் மேல் கை வைத்தவன் என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பாராதங்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், இவர் என்ன சொல்லி விடுறார், நீ போறது சரி, சென்டிமெண்ட்ல விழுந்துராத, அங்க போய் அழுகிறதுல விழுந்துராத. பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாரும் அழுது என் இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறீர்கள். நான் போவேன், பாடுபடுவேன், நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். தயவு செய்து அழுது என் இருதயத்தை நீங்க கரைப்படுத்தாதீங்கன்னு பவுல் சொல்றார். அப்போ மாம்சம் அல்லது உலகம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும், கரைப்படுத்தும். அப்போ எலியா சொல்லி விடுறாரு, கவனமாயிரு, நான் செய்ததை நீ என்ன செஞ்சிராத, மறந்துடாத, நினைத்துக்கொள். இந்த கால வேளையில 6வது மாதத்தின் கடைசி நாட்கள் நிற்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்த அவருடைய திட்டத்தை மறந்துடக்கூடாது, அபிஷேகத்தை மறந்துடக்கூடாது, அழைப்பை மறந்துடக்கூடாது, நம்மளை அழைப்பை மறந்துடக்கூடாது. என்ன நோக்கத்துக்காய் அழைச்சாரோ அதை நினைச்சு பார்க்கணும், எதற்காய் தெரிந்தெடுத்தாரோ அதை நினைச்சு பார்க்கணும், நம்ம மேல வச்ச கிருபையை நினைச்சு பார்க்கணும், அதை மறந்துடக்கூடாது. நினைத்து பார்ப்போமானால் கிருபையும் சத்தியமும் நம்மை பின்தொடரும். கிருபையும் சத்தியமும் நம்மளை விழுங்க விடாது. சத்துரு விழுங்க ஆயத்தமா இருந்தாலும் எலிசாவை விழுங்க விடல. எலிசா நினைத்து பார்த்தான். ஆண்டவர் தன் மேல் வைத்த அழைப்பை நினைத்து பார்த்ததினால் எலியாவுக்கு பின் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். இந்த கால வேளையில பூமி நம்மளை விழுங்கிடக்கூடாது, குடும்பம் நம்மளை விழுங்கிடக்கூடாது, உலகம் நம்மளை விழுங்கிடக்கூடாது. பரிசுத்தமானதை சுமக்க அழைக்கப்பட்டவன் அதை சாகும் வரைக்கும் சுமக்கணும். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சுமக்கும்படி அழைக்கப்பட்ட நான் சுமக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, சுமக்கும்படி அழைக்கப்பட்ட நான் சுமக்க ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்களாம் கேளுங்க, கிருபையை சுமக்க உதவி செய்யுங்க, அபிஷேகத்தை சுமக்க உதவி செய்யுங்க. உலகத்தில் மூழ்கிடக்கூடாது, நாங்கள் மூழ்கிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. சுமக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் சுமக்கணும். ஆமென். அப்போ நிறைமேனியா இருக்கிறவன சத்துரு விழுங்க பார்க்கிறான், பரிசுத்தமானவர்களை சுமக்கிறவன சத்துரு விழுங்க பார்க்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 3வது ஒரு காரியம், பராக்கிரமசாலி விடாய்த்து போகும்போது சத்துரு விழுங்க பார்க்கிறான். பராக்கிரமசாலி சொல்லுங்க, பராக்கிரமசாலி விடாய்த்து போகும்போது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விடாய்த்தவர்களாய் சேர்ந்து இளைப்பாறினார்கள். 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 17, 16 செய்தி அனுப்பி வனாந்தரத்தின் வெளியிலே தங்க வேண்டாம், ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று ராஜாவும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு. அப்போ நல்லா கவனிங்க, தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்து போனார்கள். தாவீது யுத்த வீரன், பராக்கிரமசாலி. தாவீது சொல்றார், என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிறவர்.
என் விரல் போதுங்கிறார் யுத்தத்திற்கு, என் கைகள் போதும் யுத்தத்திற்கு, வெண்கல வில்லையும் என் புயத்தால வளைப்பேங்கிறார். உம்மால ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மால மதில தாண்டுவேங்கிறார். அவ்வளோ பெரிய படை வீரன். ஆனா வசனம் சொல்லுது தாவீது விடாய்த்து போனான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரியவன் விடாய்த்து போகும்போது, பராக்கிரமசாலி விடாய்த்து போகும்போது, என் வாழ்க்கையில தடுமாறுகிற நேரம் சத்துருனை விழுங்க பார்க்கிறான். என் வாழ்க்கையில தடுமாறுகிற சமயங்கள் சத்துருனை விழுங்க பார்க்கிறான். எப்பவுமே ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு, ஆண்டவரே ஒருவேளை நானோ என் குடும்பமோ தடுமாறுகிற நிலை வருமானால் கிருபை தாங்கிரட்டும் ஆண்டவரேன்னு நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளை தடுமாறுகிற நேரம் வருமானால் கிருபை அவனை தாங்கிரட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பம் தடுமாறுகிற சிச்சுவேஷன் ஏதாவது இடத்துல வருமானால் ஆண்டரை விட்டு, தேவ சபையை சமூகத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு நான் பின்வாங்குகிற நிலை வருமானால் கிருபை தாங்கிறணும், கிருபை தாங்கிறணும். ஏன் தெரியுமா கிருபை தாங்கணும்? நான் விடாய்த்து போகிற நிலை எப்ப வரும்னு எனக்கு தெரியாது. தாவீது பராக்கிரமசாலி, அவ்வளவு பெரிய யுத்த வீரன். ஆனா அப்சலோம் அவனுக்கு எதிராய் திரும்பின போது தாவீது விடாய்த்து போனான். அவன் சொந்த பிள்ளை அவனுக்கு எதிராய் மாறும்போது தாவீதின் வாழ்க்கை தடுமாற ஆரம்பித்தது. அவன் விடாய்த்து போனான். 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 17:2 அவன் விடாய்த்தவனும் நான் அவனிடத்துக்கு போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். ஜனங்களாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம். அகித்தோப்பேல் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் போய் திடுக்கிட பண்ணுவேன். தாங்க பிசாசுடைய தந்திரம். அதான் தாவீது ஜெபம் பண்றாரு, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நந்திக்கையில் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஏன் ஒத்தாசை அனுப்புவார்? என்னை திடுக்கிட பண்ண அவனால முடியும். நான் கை தளர்ந்தவனா இருக்கிறேன், நான் விடாய்த்து போனவனா இருக்கிறேன். இப்ப என்னை அடிச்சா என்னால மேற்கொள்ள முடியாது. இப்ப எனக்கு எதிராக வந்தா நான் தோத்து போவேன். அகித்தோப்பேலுக்கு என் பலவீனம் தெரியும், அகித்தோப்பேலுக்கு என் வீக்னஸ் தெரியும், அகித்தோப்பேலுக்கு எங்க அடிச்சா நான் சாவேன்னு தெரியும். அப்ப அகித்தோப்பேல் ரெடியா இருக்கிறான். தாவீது ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அப்ப கிருபையும் சத்தியமும் ஏன் அவசியம் தெரியுமா? எனக்கு எதிராய் சூழ்நிலைகள் திரும்பும்போ, என் கைகள் விடாய்த்து போகும்போ, என் இருதயம் தடுமாறும்போ, என் உள்ளம் சோர்ந்து போகும்போது, அவ்வளவுதான் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு என் இருதயம் சோர்ந்து போகும் பாருங்க. ஜெபம்னா உட்கார்ந்தா ஜெபம் வராது, பாட உட்கார்ந்தா பாட்டு வராது, செய்தி கேட்டா செய்தி கேட்க முடியாது, எதுவுமே இல்லாத ஒரு இருள் சூழும் பாருங்க. அதுதாங்க விடாய்த்த வாழ்க்கை. தாவீதை பார்த்து ஜனங்கள் சொல்றாங்க, ஓடிரு, அவன் உன்னை விழுங்காதபடிக்கு அக்கறைக்கு போயிரு. இந்த கால வேளையில 6வது மாதத்தின் கடைசியில் நிற்கிறோம். நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு ஓடிரு, அக்கறைக்கு போயிரு. ஏன்னா அக்கறையில் ஒரு தேவ சமூகம் உண்டு, அக்கறையில் தேவனுடைய இரக்கங்கள் உண்டு, அக்கறையில் தேவனுடைய அனுக்கிரகங்கள் உண்டு. அவர் சொல்ல அக்கறைக்கு போ. அப்சலோமை ஜெயிக்கணும். ஏன்னா நீ விடாய்த்திருக்கிற, நீ சோர்ந்து போயிருக்கிற, உன்னை தடுமாற பண்ண, உன்னை விழுங்க பிசாசு ஆயத்தமா இருக்கிறான். பாருங்க, இந்த கால வேளையில சோர்ந்து டயர்டாயிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஓடி ஓடி டயர்டாயிடுச்சுன்னா நம்மளை யாராவது கொல்ல வந்தா கூட எந்திரிச்சு ஓட மனசு சரத்துல பலன் இல்லையே. இனி என்னத்துக்கு போட்டு இருந்து என்னத்துக்கு, அவ்வளோதான். கைகள் தளர்ந்துருச்சு, கால்கள் தளர்ந்துருச்சு, இனி ஓட முடியாத நிலை வரும்போ வாழ்க்கை இருளடைந்தது போல் இருக்கும் அல்லவா? தாவீது விடாய்த்து போனான், சத்துரு அவனை துரத்தினான். இப்போ 57ஆம் சங்கீதத்துக்கு வாங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை இப்போ வாசிங்க, 3ஆம் வசனத்தை. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நந்தி கையில் பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையோ தமது சத்தியத்தையோ அனுப்புவார். நான் விடாய்த்துட்டேன், அவன் என்னை விழுங்க பார்க்கிறான். என்னை விழுங்குறதுக்கு 100க்கு 100 அவனால முடியும். அகித்தோப்பேல் சொன்ன மாதிரி திடுக்கிட பண்ண முடியும். அப்சலோமுக்கு அகித்தோப்பேல் ஆலோசனை கொடுப்பது கரெக்டா இருக்கும், கரெக்ட் தான், எல்லாம் தெரியும். ஆனா தாவீது ஜெபம் பண்றாரு, பரலோகத்திலிருந்து எனக்கு
சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க. என்னை விழுங்கிறதுக்கு அவனால் முடியும் ஆண்டவரே, என்னை மேற்கொள்ள அவனால் முடியும் ஆண்டவரே, ஆனால் எனக்கு ஒரு ஒத்தாசை தாங்கன்னு சொல்லும்போ கர்த்தர் கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். கிருபையும் சத்தியம் உள்தனுக்குள்ள வரும்போ அது அவனை தூக்கி நிறுத்தும். கிருபை தூக்கி நிறுத்தும். கிருபைக்கும் சத்தியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. 57 சங்கீதம் 10 பாருங்க. உமது கிருபை வான பரியந்தமும், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும். கிருபை எதுவரைக்கும் எட்டுமா? சொல்லுங்க, கிருபை எதுவரைக்கும் எட்டுமா? கிருபை எது வரைக்கும் பெருசு? வான பரியந்தம் பெருசு. சத்தியம் எது வரைக்கும் பெருசு? மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. அந்த கிருபையும் அந்த சத்தியமும் என்னை நிரப்புமானால், நான் எப்படி சொல்றேன், என்னை வான பரியந்தம் தூக்கி செல்ல அந்த கிருபை வல்லமை உள்ளதா இருக்கிறார். வானத்துக்கு கொண்டு போனதான் என்னை பாதுகாக்க முடியுமானால், அந்த வானத்துல கொண்டு போய் வைத்து என்னை பாதுகாக்க கிருபை வல்லது. மேகமண்டலங்கள் பரியந்தம் கொண்டு போனதான் என்னை பாதுகாக்க முடியுமானால், என்னை மேகமண்டலங்கள் மட்டும் கொண்டு போக அந்த கிருபை வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமே. இப்படி சொல்றேனே, நல்ல வசதி உள்ளவங்களை பார்த்திருக்கீங்களா? ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்ப நம்ம லோக்கல்ல போவோம். ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களால சென்னைக்கு போக முடியுமா? போக முடியும். ஒருவேளை டெல்லிக்கு போனா சரியாகுமா? வசதி இருக்குதா? அப்ப டெல்லிக்கு என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. இல்ல இது அமெரிக்காவை கொண்டு போனா தான் அந்த நோயை சரிப்படுத்த முடியும் அப்படின்னா அவங்கள்ட்ட வசதி இருந்தா கண்டிப்பா எங்க கொண்டு போவாங்க? அமெரிக்காவுக்கும் கொண்டு போய் சரிப்படுத்துவாங்க இல்லையா? அப்ப வசதி இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற எவ்வளவு பணம் இருக்கோ, எவ்வளவு வசதி இருக்கோ, அதுக்கு ஏற்றார் போல தூர இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்வாங்க? சரி பண்ண முடியும். கிருபையும் சத்தியமும் அப்படிதான். அது என் மேல பெருக பெருக என்ன மகிமையில கொண்டு போய் தான் சரி பண்ணணும்னா அது என்ன மகிமைக்குள்ள கொண்டு போகும். தரிசனங்களுக்குள்ள கொண்டு போய் தான் சரி பண்ண முடியுமானால் என்ன தரிசனங்களுக்குள்ள கொண்டு போகும். அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள நிரப்பி தான் என்ன சரி பண்ண முடியுமானால் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போகும். சத்துருக்களுக்கு முன்பாக என்னை ஒரு மேகத்தை போல மறைச்சு தான் வைக்கணும்னு நினைச்சா அது மறைச்சு வச்சாகிலும் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளது. அப்ப கிருபையும் சத்தியமும் என் மேல பெருகும் போது நான் சொல்லண்டா என்னை எங்க கொண்டு போய் வைத்து பாதுகாக்க முடியுமோ அந்த எல்லைக்குள்ள என்னை நடத்தி செல்ல கிருபையும் சத்தியமும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. கிருபையால வானத்தை கொண்டு போக முடியும், சத்தியத்தால மேகமண்டலங்களுக்கு கொண்டு போக முடியும். அப்ப அவைகள் என்னை உன்னதங்களில் கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அவைகளை உன்னதங்களுக்கு கொண்டு போகும். கழுக பார்த்திருக்கிறீங்களா? அது சாதாரணமா தான் தெரியும். ஆனா காகத்தை போல் அல்ல, அது உயர பறக்கும், உன்னதத்துல பறக்கும். அது அது சாதாரண காக்கவை போல பூமியில அல்ல. காகங்களை பாருங்க, கடற்கரை அருகில உட்கார்ந்து பாருங்க, அதால அந்த கடலுக்குள்ள போக முடியாது. அந்த காற்றின் வேகத்துக்கு காக்காவை காற்று வெளியே தள்ளும், போக முடியாது. ஆனா அதே இடத்துல ஒரு கழுகோ கள்ள பிராந்தோ பாருங்க, அந்த கடலுக்குள்ள என்ன செய்யும்? அது பறந்து போகும், காற்றுக்குள்ள பறந்து போகும். காக்காவால போக முடியாத எல்லைக்குள்ள அந்த கழுகு பறந்து போகும். நீங்களும் நானும் காகங்கள் அல்ல, கழுகின் குஞ்சுகள். ஆண்டவரை கழுகை போல வைத்திருக்கிறார். செட்டைகளை அடித்து உயர பறக்கும்படி கர்த்தரை அழைத்திருக்கிறார். காகங்கள் காற்றினால் விழுங்கப்படலாம், ஆனா கழுகு காற்றால் விழுங்கப்படுவதில்லை. அவைகள் காற்றை பீறிக்கொண்டு பறக்கக்கூடியவைகள், காற்றை பீறிக்கொண்டு போகக்கூடியவைகள். ஏன்? ஒரு ஏரோப்ளேன் அது எவ்வளவு தூரம் பெட்ரோல் இருக்குதோ, எவ்வளவு தூரம் நல்ல இன்ஜின் இருக்குதோ அதை வச்சு தான் பறக்க முடியும். கழுகு அப்படி அல்ல, நினைச்ச உடனே உன்னதத்துக்கு பறந்து செல்லும். அதை நினைச்சதுனாலே உன்னதத்தில் போய் வாழும். அப்போ நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் நிற்போமானால், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்படுவோமானால், நம்மளை உன்னத அனுபவத்தில் கொண்டு போய் வைத்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஸோ கிருபையை சத்தியத்தை கேளுங்க. இந்த வாரங்களில் இந்த மாசத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவ கிருபைக்காய் காத்திருங்கள். கிருபையும் சத்தியமும் சத்துரு நம்மளை விழுங்காதபடி நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளது. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.
ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நல்ல கால வேளையில. ஹalleluya, ஹalleluya. கேளுங்க பார்க்கலாம். ஒரு கிருபையும் சத்தியமும் எங்களை மூடட்டும் ஆண்டவரே, எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஒரு கிருபையும் சத்தியமும் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க ஆண்டவர்ட்ட? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட கேட்குறீங்க, எனக்கு ஒரு கிருபை வேணும். என்னை விழுங்க பார்க்கிறவன், என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். சத்துரு என்னை விழுங்க விட மாட்டார். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சத்துருனை விழுங்கிற கூடாது, என்னை கிருபையினால் சத்தியத்தினால் நிரப்புங்க. சத்துரு என்னை விழுங்கிற கூடாது, என்னை கிருபையினால் சத்தியத்தினால் மூடுங்க. பிசாசினை விழுங்கிற கூடாது, என்னை கிருபையினால் சத்தியத்தினால் மூடுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க ஆண்டவர்ட்ட? எத்தனை பேர் பாரத்தோடு ஜெபம் பண்றீங்க? கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் கிருபை தருவீராக. உடாபாலமா ரியாந்தரா. இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார். சொல்லுங்க, நிறைந்தவராயிருந்தார். நான் நிரப்பப்படட்டும், எங்க ஜீவியங்கள் நிரப்பப்படட்டும், எங்க வாழ்க்கை நிரப்பப்படட்டும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்க ஜீவியங்கள் நிரப்பப்படுவதாக. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க ஆண்டவர்ட்ட? ஹalleluya. ரபாலஹதரா ஔடமானமா ரியாந்தரா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்களை நிரப்புங்க. நான் ஒரு நிறைமேனி அல்லவா, நான் ஒரு நல்ல கோதுமை அல்லவா, என்னை பதர் விழுங்கிற கூடாது. நான் மகிமையை சுமக்க கூடியவன் அல்லவா, என்னை பூமி விழுங்க கூடாது. ஆண்டவரே, நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் விடாய்த்து போக கூடாது, என்னை சத்துரு விழுங்கிற கூடாது. கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய சத்தியத்தை என் வாழ்க்கையில் அனுப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பங்கள் மேல ஒரு கிருபை சத்தியம் வரட்டும். குடும்பங்கள் மேல ஒரு கிருபை சத்தியம் வருவதாக. ஒவ்வொரு வீட்டின் மேலையும் ஒரு கிருபை சத்தியம் வருவதாக. உடவலமாரியான் தரா ரிகாமானதரா. என் பலவீனத்தை பிசாசு அறிந்திருக்கிறான், என் தோல்வியை பிசாசு அறிந்திருக்கிறான். அதை வைத்து என்னை திடுக்கிட பண்ணவும், என்னை சோர்ந்து போக பண்ணுகிற அவனுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பரலோகத்தில் இருந்து கிருபையும் சத்தியத்தையும் ஆண்டவர் அனுப்புவீராக. நல்ல 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 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு கிருபை, ஒரு கிருபை. ஆதரக துடவலமௌடியாந்தரா உடவலமாரியாந்தரே. ஒரு கிருபை, ஒரு கிருபை, மகிமையான ஒரு கிருபை. ரிபானா ஹதாரா ஆதரபௌடியாந்தரே. ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டுமே, ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டுமே. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம், நல்ல உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஒரு கிருபை, ஒரு கிருபை, ஒரு கிருபை. ரபாலா ஹதாரா அதரகனதரா. சத்துரு உங்களை விழுங்க விடாதீங்க, சத்துரு விழுங்க விடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க, ஒத்தாசை அனுப்புங்க. ரபாலா ஹதாரா அதரக துடாதரா. என் ஜீவியத்தை அழிக்க நினைக்கிற, விடாய்த்து போன என்னை, சோர்ந்து போன என்னை தடுமாற பண்ண நினைக்கிற சத்துருவின் சிந்தனைகள் நிர்மூலமாவதாக. அக்கறைக்கு போவோம். தாவீதை பார்த்து ஜனம் சொன்னது, அக்கறைக்கு போவோம். இந்த காலவேளையில் 7வது மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம். மகிமையின் அக்கறைக்கு ஆண்டவர் நடத்துவீராக, அபிஷேகத்தின் அக்கறைக்கு நடத்துவீராக, கிருபையின் அக்கறைக்கு எங்களை நடத்துவீராக. இந்த பலன் போதாது, இந்த கிருபை போதாது, இந்த அபிஷேகம் போதாது. இனி ஒரு மகிமைக்குள்ள, இனி ஒரு கிருபைக்குள்ள எங்களை நடத்துவீராக. ரபாலா ஹதாரா ரிகமானா ஹதுடா உடவலபௌடியா தரா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அக்கறைக்கு நேராக கர்த்தர் நடத்துவாராக. நீ விழுங்கப்படாதபடிக்கு ஓடுங்கள் அக்கறைக்கு. ரபாலா ஹதாரா கானானின் அக்கறைக்கு ஆண்டவர் நடத்துவாராக. ரிபாலமா ரிகனதரக துடாதரா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஒரு அக்கறைக்கு நேராக கர்த்தர் நடத்துவாராக. ஷாபாலா ஹதாரா உடவலமௌடி ஆந்தரா. நான் விழுங்கப்படாதபடி
எங்கள் குடும்பங்களை அக்கறைக்கு கொண்டு செல்லுங்கப்பா. நாங்கள் விளங்கப்படாதபடிக்கு எங்கள் வாழ்வை அக்கறைக்கு கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, கிருபையும் சத்தியமும் என் தலை மேல அமரட்டும். கிருபையும் சத்தியமும் எங்க குடும்பத்தின் மேல அமரட்டும். கிருபையும் சத்தியமும் எங்க பிள்ளைகள் மேல அமரட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். விழுங்கப்படுதலுக்கு முன்பாக கிருபை எங்களை தூக்கி எடுக்கட்டும். எங்களை தூக்கி எடுக்கட்டும். சத்துரு எங்களை விழுங்குவதற்கு முன்பாக கிருபை எங்களை தூக்கி எடுக்கட்டும். சத்துரு எங்கள் குடும்பத்தை விழுங்குவதற்கு முன்பாக கிருபை தூக்கி எடுக்கட்டும் ஆண்டவரே. Praise God. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். கிருபையினால சத்தியத்தினால நிறைந்தவராய் வாசம் பண்ணின ஆண்டோடைய கிருபை எங்களை மூடட்டும். விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பவா. இந்த வருஷத்தினுடைய 6வது மாதத்தின் கடைசி நாள் நிற்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒத்தாசை அனுப்புங்க. ஏதோ ஒன்று பிள்ளைகளை விழுங்கி கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒன்று உங்களுடைய பிள்ளைகளை செயலற்றவர்களாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி அவர்களை பிடித்திருக்கிறது. அவைகள் இப்பவே நிர்மூலமாவதாக, இப்பவே மாறுவதாக. ஒரு கிருபையும் சத்தியத்தையும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஏதோ ஒரு இருள், ஏதோ ஒரு போராட்டம் என்று எண்ணுகிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு கிருபை வருவதாக, ஒரு இரக்கம் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும். சத்துரு விழுங்காதபடி காத்து நடத்துங்க. கிருபையினால மகிமையினாலும் ஓடும். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபங்களை ஆசீர்வதியும். அக்கறைக்கு கடந்து போக கிருபைத்தார். தடையெல்லாம் மாறட்டும். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிப பிள்ளைங்க, முதியவர்கள் எல்லார் மேலேயும் கிருபை உண்டாகட்டும். வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்க்குற படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலேயும் கிருபை உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் அமரட்டும். விசேஷமாக சமாதானம் உண்டாகட்டும். தேசத்தில் அமைதி உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உடைய சமூகத்தில் நிற்க கிருபை தாரும். தடையெல்லாம் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.